வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இறை ஆசிரியர் பயிற்சி. இந்த பயிற்சியுடைய நோக்கம் நாம நம்மை உயர்த்தி கொண்டு இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவது. இந்த இரண்டையுமே நம்ம மனதில் எப்பொழுதுமே நினைவு நிறுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இப்ப இறை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா சாதாரண மக்களை விட நாம் ஒரு படி உயர்ந்த நிலையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். உயர்ந்த நிலை அப்படின்னா பொருளாதாரத்திலே அல்ல, வாழ்வியல் முறையில். அதாவது வாழ்க்கை தரம், வாழும் தரம் என்று ரெண்டு இருக்கு. இந்த வாழ்க்கை தரம் என்பது பொருட்களை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. வாழும் தரம் என்பது நம்முடைய அகம், மனம், அதனுடைய புரிதலை கொண்டு முடிவு செய்யப்படும். இப்போ வாழ்க்கை தரத்திலே நம்ம உயர்ந்திருக்கிறோம் எல்லாருமே, மாற்று கருத்தே இல்லை. நமக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறோம். இன்னும் பிறருக்கு உதவக்கூடிய நிலையில கூட வந்துட்டோம். நம்மால முடிஞ்ச ஒரு சிறு சிறு தொகையாவது பிறருக்கு கொடுத்து நம்ம உதவுறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க்கை தரம் நம்ம நல்லா உயர்த்தி இருக்கிறோம். விஞ்ஞான பொருட்கள், தொழில்நுட்பங்கள், நம்ம வீட்டுல எல்லா சாதனங்களும் கருவிகளும் இருக்குது. செல்போனு, மோட்டார் வாகனங்கள், காரு, பைக் எல்லாமே இருக்கு. டிவி இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, மொபைல் இருக்கு. அப்போ எல்லா விதத்திலையும் வாழ்க்கை தரத்துல நம்ம நல்லா இருக்கிறோம். அதை முதல் நீங்க சந்தோஷமா, சாட்டிஸ்பிகேஷனா ஃபீல் பண்ணணும். இன்னும் அடையிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய இருந்தாலும் முதல்ல நான் நிறைவா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரணும். ஏன்னா இதுவே பல மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அடைய முடியாத ஒரு இலக்காக இருக்கிறது. 3 வேளை சாப்பாடோ, ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடோ, நல்ல ஒரு துணிமணியோ, அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, அதெல்லாம் ஒரு பெரிய இலக்காக நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கு. நாம எப்பவுமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நிறைவு, நமக்கு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் கூட நம்மளால அடைய முடியும். ஒரு உடல் நிலையில நம்ம பார்க்கலாம் இல்லையா? நாம நல்லா இருக்கிறோம். பொருளாதாரத்தில் நம்ம நல்லா இருக்கோம். இது வாழ்க்கை தரம்.
பட் வாழும் தரம் அப்படிங்கிறது நம்ம மனநிலையை பொறுத்தது. வாழ்க்கை தரம் புறத்தை சார்ந்ததுன்னா, வாழும் தரம் அகத்தை சார்ந்தது. ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்றதுக்கு 2மே வேணும். புறமும் வேண்டும், அகமும் வேண்டும். புறமும் சில விஷயத்தை தீர்மானிக்கும். அதனால புறம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. அகம்தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா புறத்துல எது இருந்தாலும் இல்லை என்றாலும், அகம் சரியா இருந்துருச்சுன்னா, நமக்கு துன்பம் இல்ல. அதனால தான் பல ஞானிகளும் எந்த பொருளும் இல்லாமல் வாழ்ந்த போதும், ஆனந்தத்தினுடைய எல்லையில வாழ்ந்தாங்க. பட் நாம் இன்னும் அந்த ஞான நிலையை அடையல. நமக்கு புறமும் கொஞ்சம் தேவையா இருக்குது. அதற்கான பொருள் நமக்கு தேவை அளவுக்கு இருக்குது. இதற்கு மேல எவ்வளவு சேர்த்துனாலும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாம இதுக்கு மேல வந்தா சந்தோஷம், சந்தோஷம்ன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பட் இப்ப இருக்கிறதே எனக்கு என்ன குடுத்திருக்கு? அப்படிங்கிறது யோசிச்சோம் அப்படின்னா, இனிமேல் வரப்போறதே எனக்கு அதைத்தான் குடுக்க போகுது. சரிங்களா? இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு புரியணும். இது நெறைய பேர் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கிறது இல்ல. இந்த இது வந்துருச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கிறோமே தவிர, அதற்கு முன்னாடி இத்தன நல்லது இருக்கிறப்பவே என்னால நிறைவா இருக்க முடியலையே! அப்ப இவ்வளவு வாழ்க்கை தரத்துல உயர்ந்து வந்திருக்கிற போதே என்னால நிம்மதியா இருக்க முடியலையே! அந்த சந்தோஷம் நீடிக்க மாட்டேங்குது. நிலையற்றதாவல் இருக்கு. அப்படின்னு யோசிக்கும்போது தான், அந்த வாழும் தரத்தை நாம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வாழும் தரம் முழுக்க முழுக்க அகம் சார்ந்ததா இருக்கு. அதுல நிறைவு, அதுல சகிப்புத்தன்மை, அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, பொறுமையா இருக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை, பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணக்கூடிய தன்மை, எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை. இது எல்லாம் தான் வாழும் தரத்தை தீர்மானிக்குது. அப்ப இந்த இடத்துல நாம முதல்ல வாழ்க்கை தரத்துல ஒரு நிறைவுக்கு வரணும். நான் அடிக்கடி கேட்கறது, இப்ப எவ்வளவு பேர் உங்க வாழ்க்கையில நான் ரொம்ப திருப்தியா, சந்தோஷமா, நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர்? அதாவது உங்களுக்கு சில துக்கங்கள் இருக்கலாம், அது வேற. அதை நீங்க சரியா புரிந்து கொண்டா, அது கூட நீங்க நிறைவா இருக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் கூட, நம்ம சரியாக புரிந்து கொண்டால் அது நிறைவுக்கான ஒரு காரணமா மாறும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சிகள் கூட, சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால், அது துக்கமாக மாறிவிடும். இந்த புரிதல்ல தான் இருக்கு எல்லா விஷயமுமே. மனதினுடைய புரிதல். அப்ப நம்ம வாழ்க்கையை பற்றிய நம்முடைய புரிதலை நாம் இன்னும் ஆழப்படுத்தணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, சிந்தனை செய்ய வேண்டும். சிந்திக்க வேண்டும். இப்ப நம்ம நெறைய கேட்கிறோம். உண்மதான். கேட்கறது நல்லதுதான். சரிங்களா? நெறையவற்றை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இந்த தத்துவத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. மகான்கள் சொன்ன உயர்ந்த தத்துவம். இதை கேட்கறதுக்காக மட்டும் சொல்லல மகான்கள். இதை நாம கேட்டதை எடுத்து அசை போடணும். சிந்திக்கணும். மாடு பார்த்தீங்கன்னா, புல்ல போய் மேய்ஞ்சுட்டு, ஒரு ஓரமா போய் படுத்துக்கிட்டு, அசை போடும் பார்த்துருக்கீங்களா? அப்பதான் அது ஜீரணமாகும். உள்ள போய் ப்ராப்பரா ஜீரணமாகும். அது மாதிரி நாம சிந்தனையில எடுத்துக்கொண்டத, காதின் மூலமா கேட்டு, உள்ள சென்ற அந்த அறிவை, உட்கார்ந்து அமைதியா சிந்திக்கணும். அட என்னதான் சொல்ல வர்றாங்க? கேட்கறக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன் பிரச்சனைன்னு வந்தா நான் வந்து ஸ்ட்ரகுள் ஆகுறேன்? அப்ப உட்காரணும். நாம உட்கார்ந்து யோசிக்கணும்.
பாசிட்டிவா யோசிக்கணும். அது இந்த யோசிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது தியானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படி. நம்ம எல்லாருமே தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறோம் உடனே. ஆனால் தியானம் பண்ணிட்டு அப்படி பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து, நம்மோட வாழ்க்கைனா என்ன? இது எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம பண்றது சரிதானா? தவறா? இப்ப தவறுனா நான் மாத்திக்கிறது? மத்தவங்க கிட்ட இருக்கிற தவற எப்படி நம்ம சொல்லி சரி பண்றது? அப்ப எந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்படுது? இங்க எனக்கு பொறுமை தேவைப்படுதா? இங்க என்கிட்ட என்ன இல்ல? பொறுமை இல்லாம இருக்கிறேனா நானு? இது எல்லாவற்றையும் பற்றி நாமளே அனலைஸ் பண்ணணும். சிந்திக்கணுங்கிறத மறுபடியும் நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். சிந்தனை செய்யாமல் நமக்கு தெளிவு வராது. தெளிவு வராம வாழ்க்கையில நிறைவு வராது. சிந்திச்சோம்னா எல்லாமே தெளிவாயிரும். அப்ப சிந்திப்பதற்கு நாம ஒரு முயற்சி எடுக்கணும். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே அப்படின்னு பாடுவாங்க இல்லையா? சிந்தனை செய்தால் தீவினை அகன்று விடும். சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பத்தை சந்திக்க பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிக்கல்ங்கிறது என்ன? வாழ்க்கையில ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை வருதுன்னா, சிந்தனை பண்ண தெரிஞ்சா அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். உண்மை அவ்வளவுதான். நாம சிந்திக்காததால அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. எதிர்நீச்சல்ங்கிற ஒரு படத்துல பிரச்சனைய எடுத்து கண்ணுக்கு பக்கத்தால வச்சீன்னா, ரொம்ப பெருசா தெரியும். இந்த உலகத்தையே மறைச்சிரும். இந்த பிரச்சனையால உலகமே இருண்ட மாரி தெரியும். அதே அந்த பிரச்சனைய தூக்கி ஓரமா அந்த பக்கம் தூக்கி வீசிட்டீன்னா, அது சின்னதா தெரியும். அது ஈஸியா நீ கடந்து போயிடலாம். 2வது பிரச்சனைக்குள்ள நாம் இருக்கிறது வரைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்றேன்னா, நீங்க உள்ள இருக்கிற 220 பேரும் நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவீங்க. ஐயா இத இப்படி பண்ணுங்க. இது இப்படி பண்ணா சரியா வரும். இது இப்படி பண்ணுங்க. இது இப்படி பண்ணா சரியா வரும். எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா, அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க இல்ல. அது வேறொருத்தருடைய பிரச்சனையா நீங்க பார்க்கும்போது, உங்க மனதிலே பல்வேறு விதமான யோசனைகள், சிந்தனைகள் வருது. ஆனா, அதே பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, பிரச்சனைக்கு உள்ளாக நான் சென்று மாட்டிக்கொண்டேன். அப்ப அந்த பிரச்சனைக்கு என்னால தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. மகான்கள் என்ன சொல்றாங்க? பிரச்சனைக்கு வெளிய நின்னு பிரச்சனைய பாருங்க. அப்ப உங்களால அதையே தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு நிச்சயமா. மீண்டும் பதிவு பண்றேன். தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது இல்லை. அதற்கு சரியான சாவியை கண்டறிய வேண்டியது தான் நம்மளுடைய 6வது அறிவினுடைய சிறப்பு. சில நேரங்கள்ல நல்லதை செய்வதற்கு நம்மை நாமே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல தள்ளப்படுவோம். இந்த நல்லவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க நல்லதுபடியே இருந்து இருந்து பழகி கெட்டத செய்ய மாட்டாங்க. பட் கெட்டத தேவைக்கு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய சிஸ்டம். அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா போர்ல செய்யறாரு. இது ராஜதந்திரம் என்று சொல்றாங்க. நல்லதை நிலைநிறுத்துவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக சில தவறுகளை கூட இறைவன் செய்ததாக அந்த வரலாறு. அந்த அம்பை எய்தும்போது கிருஷ்ணர் இந்த ரதத்த கால்ல மிதித்து ஒரு அடி கீழ இறக்கிருவார். இது தவறு. சரிதானுங்களா? இது தவறு. இந்த செயல் தவறு. கடவுளே அதை செய்யறார். ராமபிரான் வாலியை அழிப்பதற்காக மறைமுகமாக நின்று தாக்குகிறார். இது தவறு. போர் தர்மத்தின்படி தவறு. ஆனால் தவறானவர்களை அழிப்பதற்கு
தவறுகளை செய்வது தவறில்லை என்பது அதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. அதற்காக நாம யாரையும் போய் தண்டிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நாம உதாரணத்திற்கு நீங்க நல்லவங்க கிட்ட நல்லவங்களா இருக்கிறது தப்பில்லை. பட் உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்க ஏமாற்றுவர்களாகவே இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். உதாரணத்திற்கு இப்போ உங்களுக்கு ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர் ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர், சொன்ன வாக்கை கடைபிடிப்பவர், காப்பாற்றுபவர். இப்போ அவரு அவசரமா ஒரு ரூ. 1000 தேவைன்னு கேட்கிறார். நீங்க குடுப்பீங்களா? நிச்சயமா குடுப்பீங்க. குடுத்துட்டீங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு நண்பர் வர்றாரு. அவரும் நண்பர் தான். பட் அவரு கொஞ்சம் நேர்மையா நடந்துக்க மாட்டாரு. வாங்குற தொகைய கரெக்ட்டா குடுக்க மாட்டாரு. பொய் சொல்லுவாரு. ஏமாற்றி பணம் வாங்குவாரு. இப்படியெல்லாம் இருக்காரு. அவரும் நண்பர் தான். அவர வெறுக்க வேண்டாம். அவரு வந்து நம்மகிட்ட ஒரு ரூ. 1000 பணம் கேட்கிறாரு. இப்போ அவரு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாரு? ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. குடும்பத்தில சண்டை போடுவாரு. இப்ப நம்ம அவருகிட்ட பணம் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு ஒரு ரூ. 1000 வேணும் பணம் இருக்கான்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட பணம் இருக்குது. பட் நீங்க இந்த இடத்துல என்ன சொல்றீங்க? இல்லப்பா என்கிட்ட பணம் இல்லப்பா. இப்பதான் இருந்ததெல்லாம் குடுத்தேன்ப்பா. சுத்தமாவே இல்லப்பா. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்றது சரியா? தவறா? அப்படின்னு கேட்டா, தர்மப்படி இது சரிதான். ம். அவரு வாங்கிட்டு போயி, அவரு துன்பப்படுவாரு, பிறரையும் துன்பப்படுத்துவாரு, நம்மள ஏமாத்துவாரு. தெரிஞ்சிருச்சு. பட் அவர்ட்ட இருக்குது. ஆனா தரமாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அவர்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க. தப்பில்ல. உண்மையாலுமே உங்ககிட்ட இல்ல. நல்ல நண்பர் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறாருன்னா, நீங்க வேற யாராச்சும் வாங்கி கூட குடுங்க. ஆனால் சரியில்லாத நபர்கள், நம்ம ஏமாற்றுபவர்கள்கிட்ட நீங்க உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அவர்களிடம் நீங்கள் பொய் சொல்வது என்பது தவறில்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா, என்னை அவங்க ஏமாத்துறதுக்காக வர்றாங்க. அவர்கிட்ட நான் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அவர் என்னை ஏமாற்ற வர்றாருன்னா, நான் அவர்ட்ட இருந்து என்னை காப்பாத்திக் கொள்ள வேண்டியது என்னுடைய அறிவு. அதுக்கு தான் இறைவன் நமக்கு அறிவை குடுத்திருக்கிறான். ஆனா, இந்த நல்லவர்கள் இந்த இடத்துல சிக்கிக்கிறோம். ஏமாத்துறோங்கிறவன் இந்த இடத்துல சிக்கிறது இல்ல. பட் உண்மையா, நேர்மையா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க இந்த இடத்துல சிக்கிக்கிறோம். சிக்கிட்டு அங்க நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம் வேற. கேட்டுட்டு குடுக்காம விட்டுட்டோமே! அப்படியெல்லாம். அதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. சுகர் பேஷண்ட்டு உங்ககிட்ட வந்து லட்டு இருக்குதான்னு கேட்கிறாரு. நீங்க இல்லைன்னு சொல்றது எவ்விதத்திலயும் தவறு இல்ல. வீட்ல ஒருத்தரு ஸ்மோக் பண்றாரு. என்கிட்ட பணம் இருக்குதான்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்றது தவறு இல்ல. ஒரு தவறு நிகழ்வதை தடுப்பதற்காக நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை மாற்றி சொல்வது என்பது தவறில்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நம்முடைய அகத்தினுடைய வாழ்க்கைக்கு, வாழும் தரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்ணிறோம்னா, தப்பு சொல்லிட்டா, ஐய்யயோ! தப்பு சொல்லிட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டோன்போம். அது அப்படி வர தேவையில்ல. நீங்க இயல்பா ரிலாக்ஸா இருக்கலாம். தவறானவர்களிடம் தவறான விஷயத்தை சொல்வது தவறு அல்ல, அப்படின்னு சொல்றேன். ஆனா, நம்ம சுயநலத்துக்காக நல்லவங்ககிட்டயே தவறு சொல்றது தவறு. அதையும் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அப்போ இங்க இந்த வாழ்க்கைய எப்படி வாழ்ந்தா நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? இதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கிற சேலஞ்ச். இந்த வாழ்க்கையில இருக்கிற சவால், நீங்க எப்பொழுதும் போல இருந்தீங்கன்னா, முழு மகிழ்ச்சியா வாழ முடியாது. அப்ப இங்க இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்துக் கொண்டோமானால், நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முடியும்.
ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பிலே வாழ்றோம். அப்ப அந்த ஒத்துழைப்பும் தேவை நமக்கு. அதே சமயம் நம்ம ஏமாந்து போகவும் கூடாது. அப்படிங்கிறப்போ, இதை வந்து நாசூக்காக கையாளுதல் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய தன்மையை புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல நான் என்னை வடிவமைத்துக் கொள்வது. இது கொஞ்சம் கஷ்டம் தான். பேசுறதுக்கு ஈஸியா இருக்குது. பட் உண்மையா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். பொய்யா நடிக்கிறவங்க ஈஸியா நடிச்சுட்டு போயிருவாங்க. பட் உண்மையா இருக்கிறவங்க இதில நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நான் நல்லது தானே செய்றேன். நான் உண்மைய தானே சொல்றேன். நான் திருந்தணும்னு தானே சொல்றேன் அப்படிங்கிறப்போ, அது நெறையா வந்து நமக்கு அவர்களுக்குமான உறவுகள்ல பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்துறத நாம கண் முன்னாடி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழும் தரம் எப்பவும் அமைதியா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கணும். இதுதான் நம்ம வாழும் தரத்தினுடைய உச்சம், இலக்கு. அப்ப எதையெல்லாம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதற்கு நாம எப்படி மாற்று செயல் செய்வது? என்னை மாற்றி அமைத்துக் கொள்வது? அப்படிங்கிறது எல்லாம் நாம சிந்திக்கணும்னு சொல்றேன். மீண்டும், மீண்டும் நான் சொல்றேன் என்னன்னா, சிந்தனை, சிந்தனை, சிந்தனை. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். இந்த 3ம் எப்பொழுதும் மனித வாழ்வில் வேண்டும். மாரி சொல்றாங்க. சிந்தனை வேண்டும், சிக்கனம் வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும். சிந்தனையில தான் அறிவுக்கு நம்ம வேலை கொடுக்கிறோம். தெளிவுக்கு நம்மை கொண்டு செல்கிறோம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும்போது தான் அது என்னுடையதாக மாறுகிறது. சிந்திக்காத போது அந்த கருத்து என்கிட்ட இருக்கு. அவ்வளோதான். அது ஒரு குப்பை. ஓப்பனா சொல்லணும்னா, அது ஒரு அறிவு குப்பை. சிந்திக்கும்போது தான் அதை நான் பயன்படுத்துறேன். ஒரு பொருள நீங்க வாங்கி சும்மா வச்சிருக்கிற மாரி தான், ஒரு சிந்தனையை கேட்டு சும்மா வச்சிருக்கிறது. தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லியாச்சு. இது ஒரு பொருள வாங்கிட்டீங்க. ஒரு டூ வீலர் வாங்கி வச்சுட்டீங்க. இப்ப அதை பயன்படுத்தணும்ல. அப்பத்தானே அதனுடைய நன்மையை நீங்க பெற முடியும். இப்ப தீதும் நன்றும் பிறதர வாரா. அப்ப சிந்திக்கணும். அப்படின்னா என்ன? இது உண்மதானா? இதன்படி நம்ம நடக்கணுமா? சிந்திக்கணும். இத பத்தி எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ம். சரி சிந்திச்சு ஒரு தெளிவுக்கு முடிவுக்கு வரணும். ஓ! ஆமா இப்படித்தான் லைஃபு. இதான் நடக்குது. அப்ப எனக்கான தீமை பிறரால வராது. எனக்கான நன்மை பிறரால வராது. அப்ப எது வந்தாலும் அது என்னுடைய செயல் தான். எது வந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குது. அப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற தன்மை வர்றதுக்கு தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இப்ப நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமா உண்மதான். இது பன்னெடுங்காலமா நம்மகிட்ட இருந்த விஷயத்தினுடைய தொகுப்பா இருக்கிறதால நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? என்னை பக்குவப்படுத்த வேண்டும். ஒருத்தர் செய்யறத ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா, எனக்கு இன்னும் அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு பக்குவம் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னை நானே பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? அதற்கு தியானம் செய்ய வேண்டும். இன்னும் சிந்தனையிலே ஆழ்ந்த தெளிவு பெற வேண்டும். தத்துவத்திலே விரிவு பெற வேண்டும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனதினுடைய தரம் உயரும். அப்ப நம்ம வாழக்கூடிய தரம் உயர்ந்து போயிரும். யாரையும் நம்ம வந்து குறை பேச மாட்டோம். குறை பேசினோம் அப்படின்னாலே, நாம இன்னும் பக்குவ நிலைக்கு வரலேன்னு அர்த்தங்க. அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. யாரை குறை பேசினாலும் சரி, எதற்காக குறை பேசினாலும் சரி. யார் பேசினாலும் அது பக்குவ நிலை வராதது தான் அடையாளம். அவரவர்கள் சைடுல 1000 நியாயம் இருக்கும். அத அப்படியே கேட்டீங்கன்னா, நாம நம்ம நம்ம சொல்றோம் ஒருத்தர பத்தி தவறுன்னா, நீங்க சொல்றது அப்படியே 100% கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் நம்ம நெனைப்போம். அதே விஷயத்த அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா, அவங்க சொல்றது அப்படியே 100% கரெக்ட்டா இருக்கிற மாரி நெனைப்போம். அப்ப தேவைப்படும்போது, நம்ம அறிவில் சிறந்தவர்களுடைய சிந்தனைய எடுத்துக்கிறது தவறில்ல.
ஒண்ணா சுயமா நாமளே சிந்திச்சு தெளிவு பெறணும். சுய புத்தி என்று சொல்வார். இல்லாட்டி சொல் புத்தி. தெளிந்தவர்களிடம் சென்று நம்முடைய பிரச்சனையை சொல்லி கேட்கலாம். இது வாழும் தரத்தை உயர்த்தும். இதைத்தான் மகான்கள், ஞானிகள் இருந்தாங்க. மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை, சிக்கலை தீர்ப்பதற்காக அவங்க உதவி செய்து கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கிறதே நமக்கு ஒரு ஒரு தரக்குறைவான செயலாக நம்ம நினைக்கிறோம். அதுதான் தவறு. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு அது ரொம்ப, ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா பல்வேறு விதமான மனிதர்கள், பல்வேறு விதமான குணங்கள். அவங்க எல்லாத்தையும் நம்மால ஹேண்டில் பண்றது பெரிய சவாலா இருக்கு நம்ம லைஃப்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இருக்காங்க. அது நம்ம சுத்தி இருக்கிற அந்த 4 பேர்னா 4 பேர் 4 விதமா இருக்கிறாங்க. அவங்கள புரிஞ்சுகிட்டு, அதுக்கு முன்னாடி நம்மளை புரிஞ்சுகிட்டு நம்ம செய்யணும் அப்டின்னா, அதுக்கு பெரியவங்களோட ஆன்மீக உயர்வு பெற்றவருடைய ஆலோசனையை, சப்போர்ட் நம்ம எடுக்கிறது தவறில்லைன்னு நான் சொல்றேன். இதில நாம் போய் நம்மளே இவ்வளோ நாள் இருக்கிறோம். நம்மளே இத போய் கேட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் எப்பவுமே நினைக்கக்கூடாது. சரிங்களா? இதையெல்லாம் தூக்கி ஓரமா நமக்குன்னு ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல நினைக்கக்கூடாது. இதில நம்ம அத நினைக்கும்போது தான் நமக்கு நெறையா பிரச்சனையிலருந்து தீர்வு வர்றதுக்கு நாமளே தடையா மாறிடுறோம். ஆனா முடிவெடுப்பது நாமளாகத்தான் இருக்க வேண்டும். பட் ஆலோசனைகள் நம்ம கேட்பது எப்பவுமே தவறு கிடையாது. அது நல்லதும் கூட. அது நம்முடைய பணிவை காட்டும். நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு புரிதலை நமக்கே காட்டும். சரிங்களா? அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல் மாற்றம் செய்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். சரி. அந்த அளவிலே இப்ப நம்ம வாழும் தரத்தில எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தனை செய்யுங்க. சொன்ன தத்துவங்களை எல்லாம் ஆழமா சிந்தனைக்கு எடுத்து, அதில் இருக்கிற உண்மையை நாம உணர்ந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது தான் அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். 2வது நல்லவர்களிடம் நல்லா இருப்பது எவ்வளோ முக்கியமோ, அப்படி நம்மை ஏமாற்றுபவர்களிடம் நீங்க முழு நல்லவனாக இருக்க வேண்டாம். அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம கொஞ்சம் நடந்து கொள்வது கூட ஒரு விதமான ஞானம் தான். அது நமக்கு வெறுக்கணும். விவேக புத்தி என்று சொல்வார்கள். இல்லையா? அது கண்டிப்பா நம்மகிட்ட அதிகமாகவே இருக்கணும். அதனால எந்த இடத்திலயும் தவறானவர்களிடம் ஒரு பொய்யை பேசுவதற்கோ, அல்லது மாற்றி சொல்வதற்கோ நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதனால நம்ம நம்மை தரக்குறைவாக, கீழாக நினைத்துக் கொள்ள வேண்டியதும் இல்ல. சரிங்களா? அதேபோல பிறருடைய ஆலோசனைகளை பெற்று நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நானே போய் கேட்கலான்னு சொல்றது தான் ஆன்மீகத்தினுடைய ஈகோ. சரிங்களா? நான் போய் கேட்டா என்ன நினைப்பாங்க? என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க ஆழமா சிந்தனைக்கு எடுக்கணும். சிந்திக்கணும். நான் இப்ப சொன்ன சிந்தனைய நீங்க சிந்திக்கணும். உண்மதானா? நாம இப்படித்தான் இருக்கிறோமா? அப்ப இதை மாற்றிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? இல்லையா? அப்ப அதற்கு தான் தியான முறைகள், தத்துவ முறைகள மகரிஷி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர் குடுத்த அந்த பயிற்சிகளை நாம் சரியாக, முறையாக செய்து, நம்ம அந்த உயர்ந்த நிலைய அடையணும். அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட நோக்கம். நிச்சயமா நாம் அதுல தீவிரமா பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்று கருத்து இல்ல. குறிப்பா இந்த ஐஏபில வர்றவங்க எல்லாருமே மிக உயர்ந்த ஆன்மாக்கள் தான். அந்த பிடிப்பு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். சரி. இன்னும் சிறப்பாக சிந்திக்கிறது அப்படிங்கிறத நீங்க வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும். தற்சோதனை செய்யறது சிந்திக்கிறது தான். அதுக்கு இன்னும் அதிக நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கும்போது, கொஞ்ச நாளைக்கு தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் அது பெரிதாக தேவைப்படாது. சரிங்களா? அத பழக்கப்படுத்தணும். நிச்சயமா செய்வோம். சுயமாய் சிந்தித்து தெளிவு பெறுவோம் என்று கூறி, இன்றைய தெய்வீக நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.